ஹாய் ஹலோ வணக்கம். போன வீடியோவில் கியூ என்னண்டு பின்னுண்டு பார்த்து நாங்கள் ஏபிசிடி ஓடலில் பின்னி போட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து என்னண்டு ஆர் பின்னுண்டு பார்ப்போம். அதுக்கு வந்து 3 மில்லிமீட்டர் கம்பி நூல் வந்து வழக்கமாக எடுக்கிற அதே நூல் நார்மலாக நூலில் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களோட தடிப்பு விளையாண்டு நூலுண்ட நூலில் 4லேருந்து 5 அண்டு கிடக்கு தடிப்பு. இப்படி ஒரு கம்பி அடியாளம் போட்டு முன்னுக்கு வட்டமாக அப்படி போட்ட மாதிரி இருக்கும். அதில் வந்து 4லேருந்து 5 அண்டு இருக்கும். இப்போ வந்து வழக்கம் போல் நீங்கள் எப்படி முடிச்சு போடுவீங்களோ போட்டுட்டு பிளேலிஸ்ட்டில் ஏபிசிடி ஓடரில் போட்டு கொண்டு வரேன். நீங்கள் பார்த்து பின்னலாம். இப்போ வந்து 36 செயின் பின்னணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 இப்போ 36 செயின் பின்னிட்டேன். ரெண்டாவதுக்குள்ளே வந்து 1 2 ரெண்டாவதுக்கு வந்து 1 டபுள் க்ரோஷே பின்னணும். இப்போ 11 டபுள் க்ரோஷே பின்ன போகணும். இதையும் சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 11 டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். இப்போ அடுத்த வந்து இந்த 6 அப்படி மேலுக்கு வளைஞ்சி வரணும். அப்போ அதுக்கு என்ன செய்ய போகணும்னா 5 டபுள் க்ரோஷே சேர்த்து ஒன்றா பின்ன போகிறேன். இப்படி பின்னி டபுள் க்ரோஷே பின்னி எடுத்து 2 நூலை விட்டுட்டு இப்படி வச்சுருக்கணும். ஒருக்கா 2 சாரி அதுக்கே 1 இது பக்கத்தில் இருக்கல அப்படி கொடுத்தெடுத்து அப்படி வச்சு 2 5 சேர்த்து பின்ன 3 4 5. இப்போ பார்த்தீங்கன்னா 5 டபுள் க்ரோஷே 6 நூல் கம்பியில் இருக்கும். 5 டபுள் க்ரோஷே அப்படியே சேர்த்து இப்படியும் ஒன்றா பின்னிட்டேன். இப்போ பின்னிட்டு பக்கத்து இதுக்கு 1 டபுள் க்ரோஷே 1 பக்கத்து இதுக்கு 1 டபுள் க்ரோஷே 2 பக்கத்து இதுக்கு 1 டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே பின்னிருக்கேன். 1 1 1 2 3 பின்னிட்டு இப்போ 6 தடவை வந்து 2 டபுள் க்ரோஷியை சேர்த்து பின்னணும். 2 2 டபுள் க்ரோஷியா 6 தடவை சேர்த்து பின்ன போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 இப்போ 2 டபுள் க்ரோஷி கம்பியில் 3 நூல் இருக்கு சேர்த்து உண்டா பின்னணும். இது ஒரு தடவை இப்படி 6 தடவை பின்னப்போம். 1 2 இப்போ இது 2ஆம் தடவை சேர்த்து 2 டபுள் க்ரோஷியை சேர்த்து பின்னணும். இது 3 தடவை 4 தடவை 5 தடவை 6
இது வந்து 6 தடவை. இப்போ நீங்கள் கரெக்டாக சரியாக பின்னினீங்க. கடைசியில் 6 தடவை பின்னிட்டீங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டுன்னா இன்னி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 6 தடவை பின்னிட்டேன். இப்போ பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்க 1 டபுள் க்ரோஷே ஒன்று, பக்கத்தில் இருக்க 1 டபுள் க்ரோஷே, பக்கத்தில் இருக்க 1 டபுள் க்ரோஷே, அதாவது 3 தடவை 1 டபுள் க்ரோஷே பின்னணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வளைஞ்சு பீண்ட ஷேப்புக்கு இப்போ வந்துட்டு. இப்போ வந்து பீண்ட ஷேப்புக்கு வந்துட்டு இப்போ வந்து இந்த மூலையிலேருந்து 1 2 3 4ஆவதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மூலையிலிருந்து 1 2 3 4ஆவதுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் பின்ன போகிறேன். ஒன்று 2 3 4ஆவதுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு இப்போ பக்கத்து இதுக்குள்ளேயும் இதுக்கே கொடுத்து உங்களுக்கு எப்படி வளமாக இருக்கோ அதே மாதிரி கொடுத்து பின்னுங்க. இப்போ வந்து இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த நடுவுக்கையும் கொடுத்து மற்ற சைட்டையும் கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும். சாரி, இந்த பக்கம் வளம் இல்லையென்றா சில நேரங்களில் எங்களுக்கு ஜாயின் பண்ண வளம் இல்லாமல் இருக்கா. வளமாக நீங்கள் உங்களுக்கு எப்படி வளமாக இருக்கோ அப்படியே 1 2 3 4 இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு பக்கத்து இதுக்குள்ளே கொடுத்து பக்கத்து ஸ்டிச்சுக்கு கொடுத்து இந்த பக்கமும் இந்த நடு பக்கத்துக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி பக்கத்து இதுக்குள்ளே கொடுத்து இந்த மூளை பக்கத்துக்கும் கொடுத்து பின்னி எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஜாயின் பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இப்படி ஜாயின் பண்ண வருதோ இதை 2 சேர்த்து அப்படி ஜாயின் பண்ணுங்க.
இங்கே ஜாயின் பண்ணி போட்டு இப்போ பீன்ற அதாவது இந்த கீழ் பக்கத்துக்கு இந்த ஜாயின் பண்ணி இந்த பக்கத்து இதுக்குள்ளே கொடுத்து இப்படி எடுத்து ஒன் சிங்கிள் க்ரோஸு, அதாவது இப்படி வளைவு பக்கத்துக்கு இந்த முதலாவதுக்குள்ள ஒன் சிங்கிள் க்ரோஸு, அதுக்கு பக்கத்தில் ஹாஃப் டபுள் க்ரோஸு, முதலாவதுக்கு சிங்கிள் க்ரோஸு, பக்கத்தில் ஹாஃப் டபுள் க்ரோஸு, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒன் டபுள் க்ரோஸு. இப்போ வந்து நீங்கள் நாலாவதுக்கு ஜாயின் பண்ணினீங்க. ஜாயின் பண்ணி இந்த இடைவெளி முதலாவதுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச், பக்கத்து மூளைக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னி ஜாயின் பண்ணி போட்டு இந்த பீண்ட் இந்த வளைவு பக்கத்துக்கு முதலாவதுக்கு சிங்கிள் குரோஸே, ஒன் சிங்கிள் குரோஸே, ஒன் ஹாஃப் டபுள் குரோஸே, பக்கத்து ஒன் டபுள் குரோஸே ஒன்றுக்கு தனித்தனியாக பின்னிட்டு 7 செயின் பின்னோம். ஒன்று 2 3 1 2 3 4 5 6 7 7 செயின் பின்னிட்டு 1 2 ரெண்டாவதுக்குள்ள ஒன் டபுள் க்ரோஸை பின்னிட்டு அப்படியே மிச்சத்துக்குள்ள 5 5 காண ஒன் டபுள் க்ரோஸை பின்னணும். 1 2 அதாவது ஃபுல்லாக ஒன் டபுள் க்ரோஸை வேணும். 4 5 அப்படியே எல்லாத்தையும் ஒன் டபுள் க்ரோஸை பின்னிட்டு இதுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்ன போகிறேன். இந்த ஒன் டபுள் க்ரோஸை பின்னின அதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஒன் டபுள் க்ரோஸை பின்னின அதுக்குள்ளே கொண்டு வந்து இப்படி கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ரெடி. அப்படி இழுத்து நூலை வெட்டி போட்டு மிச்ச நூலை கொண்டு வந்து மறைச்சி சரி விட்டாங்கன்னா சரி. ஆல்ரெடி ஒரு பீ என்ன பண்ணுறீங்க, பீ மாதிரி தான் ஆரம்பரம். இந்த வளைவு இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதெல்லாம் ஒரே மாதிரி. அதுக்கப்புறம்தான் ஒரு பீ மாதிரி பின்னி போட்டு தான் முதலாவதுக்கு ஒன் சிங்கிள் குரோஸே, ஒன் ஹாஃப் டபுள் குரோஸே, அப்புறம் ஒன் டபுள் குரோஸே, அப்புறம் 7 செயின் பின்னி ரெண்டாவதுக்குள்ள ஒன் டபுள் குரோஸே பின்னி அப்படியே ஃபுல்லாக 5 டபுள் குரோஸே வரும். அந்த இதுக்கு சைட் ஃபுல்லாக 5 டபுள் குரோஸை பின்னிட்டு இந்த ஒன் டபுள் குரோஸை பின்னினதுக்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நாங்கள் பாய் பாய். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா இன்னும் நிறைய பேருக்கு வீடியோக்கள் போய் சேரும். பாய் பாய்.